3000 பேருக்கு மேல இருக்கக்கூடியவர்கள் அந்த கட்சியிலேருந்து, இந்த நாம் தமிழர் கட்சியிலேருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி வருகின்றார்கள் என்றால் இட் இஸ் அ வெரி ஒரு பெரிய பிக் ஈவெண்ட் ஃபார் த பார்ட்டி. டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்று கட்சியிலேருந்து இவ்வளவு பேர் வருகின்றார்கள். அப்ப அந்த கட்சி நேரடியாக அந்த நாம் தமிழருங்கிற கட்சியை என்னுடைய பெயரை கூட உச்சரிப்பதற்கு நம்முடைய முதல்வர் தயாராக இல்லை. காரணம் என்னன்னா, அவருடைய சமீப கால போக்கு, அரசியல் நாகரிகமற்ற பேச்சு, அதுவும் குறிப்பாக நான் பெரியார நான் தூக்கி பிடிக்கிறவன்லாம் கிடையாது. அவர்கிட்ட 1000 குறைபாடுகள் இருக்கலாம். ஆனால் அதை தான் வணங்குகின்ற தெய்வம் போல பிரமாதமா பேசிட்டு நான் மாத்திக்கிறேன், என்னுடைய ஸ்டாண்ட மாத்திக்கிறேன், அவரை மாதிரி ஒரு மோசமான பேர் வழியே கிடையாது, தமிழகத்தை விட்டு துரத்தி விட விடணும், அவர் போய் எத்தனையோ காலம் ஆச்சு, அப்படிப்பட்டவரை துரத்தி விடணும்னா அவருடைய கொள்கைகளை சித்தாந்தங்களை கிழிச்சு போடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகின்றார். இதெல்லாம் யார் செய்கின்றார்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு சந்தேகமும் கிடையாது. பாஜகவினுடைய தூண்டுதலின் பேரில் திரு சீமான் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார் என்பது சந்தேகமே கிடையாது.